ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Untitled கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, முழு கொத்தமல்லி, 5 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க, 4 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் கம்மியாக போதும், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா நம்ம இப்போ வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட செட்டிநாடு மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்போல்லாம் செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 பூண்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் வேணும், லெமன் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லெமன் ஃப்ளேவரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா தண்ணி மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி லெமன் ஃப்ளேவர் வேண்டாம், ஸோ அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணுறேன். கூடவே உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அதையும் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். உப்பும் மஞ்சளும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நீங்கள் மீனில் எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. முன்னாடி, அதுக்கப்புறம் திருப்பி போட்டு பின்னாடி, அந்த மாதிரி எல்லா பக்கமும் எல்லா மீனையும் நம்ம தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour வந்து ஊற விட்டுறலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம். மீன் நல்லா வேகட்டும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு அந்த சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முள்ளங்கி ஜூஸ் தான். முள்ளங்கி ஜூஸ்னால் என்னென்ன யூஸ்ன்னு பார்த்திங்கன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கும் மஞ்சக்காமாலிக்கும் வந்து உதவியாக இருக்குது. எப்படிங்கிறத பார்க்கலாம். கட்டுப்பாடு இல்லாமல் எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிட்றது, சரியான எக்ஸசைஸ் மேற்கொள்ளாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் உடல் பருமன் ஏற்படுவதற்கு அதிக காரணமாக இருக்குது. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தினமும் காலையில் முள்ளங்கி ஜூஸை குடித்து வந்தாங்க அப்படின்னா உடல் எடையை சீக்கிரமாக குறைக்க முடியும். நம்ம சாப்பிடும் உணவை உடலுக்கு தேவையான சத்தாக மாற்றும் அரும்பணியை கல்லீரல் செய்து. இந்த கல்லீரல் கிருமி தொற்றால் பாதிப்படையும் போது மஞ்சக்காமாலை நோய் வந்து ஏற்படுது. இந்த மஞ்சக்காமாலையால் பாதிக்கப்பட்டவங்க தினமும் முள்ளங்கி ஜூஸை உப்பு சேர்க்காமல் குடித்து வந்தாங்க அப்படின்னா இந்த நோயோட தீவிரத்தன்மை வந்து குறையும். பாருங்க, வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை ரெடி. மருந்தும் உணவும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Untitled கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அப்கமிங் வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோடய பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ். அது எப்போவுமே மறந்துடாதீங்க. பாய் பாய்.